ஆனார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கினின் துணைவி மல்லி நாடாண்ட மணமையில் மெல்லிய நாள் ஆயர் குலவேந்த நாகத்தால் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு ஆண்டாள் திருவடிகளே சரணம். நோற்றுச் சுவர்க்கம் புகையின்னவம் மராய் மாற்றவம் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடிநாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள். பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோம் ஆற்ற அனந்தருடையாய் அருங்கரமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய். ஸ்ரீயத்பதியான எம்பெருமான் ஸ்ரீ சுந்தரபாகுவான பரமசுவாமியின் பேரருளாலும் ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானாரின் திருவருளாலும் நாம் அனுபவித்து வருகிற திருப்பாவை வைபவத்திலே நேற்றைய போசரமான தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயில் அணமேல் கண்வளரும் மாமான் மகளே என்று ஒரு தோழியை எழுப்பி அழைத்து தங்கள் கோஷ்டியிலே சேர்த்து கொண்டார்கள். தூமணி மாடத்து என்னும் பாசுரத்தாலே அழைக்கப்படக்கூடிய தோழியானவள் ஆழ்வார்களிலே திருமழிசை பிரானைப் போல நிஷ்டை உடையவளா. மாகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீசார முராதீசம் பக்திசார மகம்பஜே என்று தை மாசத்திலே மகா நட்சத்திரத்திலே அவதரித்தவர் சுவாமி திருமழிசை ஆழ்வார். ஆழ்வார்கள் ஒவ்வொருவரும் எம்பெருமானுடைய சங்கம், சக்கரம், கதை, கட்கம், சாங்கம் என்பதான 5 ஆயுதங்களின் அவதாரங்களாகவும் ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம், பூமி தேவி, வேதாத்மாவான கிருடன் இவர்களும் ஆழ்வார்களாகவும் அவதரித்தார்கள் என்பர் நம்முடைய பெரியோர்கள். சாட்சாத் சுதர்சன ஆழ்வானின் அம்சமாக அவதரித்தவர் திருமழிசை பிரான். இந்த திருமழிசை ஆழ்வார் நம்முடைய பாபதோஷங்களை கடித்து இந்த அனித்தியமான சரீரத்தை உடைய ஜீவாத்மாவிற்கு ரட்சை பண்ணக்கூடியவன். பஞ்சசம்ஸ்காரம் என்னும் ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவோபதேசத்திலே முதல் சம்ஸ்காரம் தப்த சம்ஸ்காரம், அதாவது தாமசம்ஸ்காரம். சங்கு சக்கர முத்திரைகளை ஆச்சாரியன் மூலமாக தங்கள் புஜங்களிலே பெற்றுக் கொள்ளுதல். தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்ந்து சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோம் என்று பெரியாழ்வாராலே காட்ட பெற்றோடி நம்முடைய வலது புஜத்திலே திருவாழி ஆழ்வானையும் இடது புஜத்திலே பாஞ்சஜன்ய ஆழ்வானையும் ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணுவார். சம்ஸ்காரங்களில் முதல் சம்ஸ்காரமாக கொள்ளப்படுகிறது. திருமழிசை ஆழ்வார் திருமழிசை என்னும் திவ்ய ஸ்தலத்திலே அவதரித்தவர். சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய நூல் ஆய்ந்தோம் என்று வைதிக அவைதிக தர்மங்களை பார்த்து பழகி அவற்றிற்குள்ளே புகுந்து அவற்றை ஒன்றுமில்லை என்று நமக்கு காட்டுவதற்காக அவைகளை ஆராய்ச்சி செய்தாராம் திருமழிசை ஆழ்வார். ஒரு வஸ்துவிற்குள்ளே ஒன்றுமில்லை என்று சொல்லும் போது அந்த வஸ்துவை பற்றிய தெளிந்த ஞானம் உடைய தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காக வேதத்திற்கு புறம்பான சம்பிரதாயங்களையும் பார்த்து அது உள்புகுந்து வெளிவந்தவர். வேத மதங்களுக்குள்ளேயும் உள்புகுந்து வெளிவந்தவர். கடைசியாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தர்மமே உயர்ந்த தர்மம் என்று காட்டிக் கொடுத்தவர் திருமழிசை பிரான். திருமழிசை பிரான் திருக்குழந்தை என்னும் திவ்ய தேசத்துக்கு எழுந்தருள்கிறார். எம்பெருமான் அங்கே உத்தான சயனமாக பள்ளி கொண்டிருப்பார். அதாவது எம்பெருமானுடைய சயன திருக்கோலங்களில் எத்தனையோ விதங்கள் உண்டு. அதிலே
அமர்ந்தபடி சயனித்திருக்கக்கூடிய நிலை அல்லது சயனித்தபடி அமர்ந்திருக்கக்கூடிய நிலை என்று கொள்ளலாம், அல்லது சயனித்திருக்கும் பொழுதே எழுந்திருக்கக்கூடியதான ஸ்திதி என்றும் சொல்லலாம். உத்தான சாயி, உத்தான சயனம். திருக்குடந்தை ஆறாவது ஆழ்வான் நன்றாக சயனம் பண்ணி கொண்டிருந்தான் போக சயன மூர்த்தியாக. திருமணிசை ஆழ்வார் அந்த பெருமாளை சேவிக்க போனார். தேவரில் சயனமன் நின்றிருக்கிறே சுவாமி, களைப்பு மிகுதியா இருக்கா? நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞானமேனமாய் இடந்தவை குலுங்கவோ என்று தேவரின் ராமாவதாரத்திலே நடந்தீரே, திருவிக்கிரமாவதாரத்திலே ஒரு திருவடியாலே கீழ் உலகங்களை அளந்து கொண்டீர், மற்றொரு பாதத்தாலே மேல் உலகங்களை அளந்து கொண்டீர். நடுங்க ஞானம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ. ஹிரண்யாட்சனாலே கவர்ந்து செல்லப்பட்ட இந்த பூமியை ரட்சிப்பதற்காக வராகவதாரம் பண்ணி அந்த அசுரனோடு யுத்தம் பண்ணி அவனை சம்ஹாரம் பண்ணி இந்த பூமியை தேவரின் திருமூக்கிலே தாண்டி வந்தீரே. ஏனத்தில் உருவாகி நிறமங்க எதிர்கொண்டால் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி வலம் கொள்ள என்ற ஞானப்பிரானாக தேவரில் எழுந்திருக்கின்றீரே. அப்படி அந்த வராகவதாரத்திலே இந்த பூமியை இடந்ததாலே ஏற்பட்ட களைப்பினாலே தேவரை உறங்குகின்றீரா? திருவிக்கிரமாவதாரத்தை சகல புவனங்களையும் அளந்து கொண்ட காரணத்தினாலே ஏற்பட்ட களைப்பினாலே தேவரை சயனம் பண்ணி கொண்டிருக்கிறீரோ? சக்கரவர்த்தி திருமகனாக நடந்தீரே, அயோத்தியாபுரியிலே தொடங்கி இலங்காபுரி பர்யந்தம் தேவருடைய திருவடிகள் எங்கு பார்த்தாலும் பரவி பதியும்படி நடந்தீரே. அப்படி நடந்ததாலே தேவரின் களைப்பு ஏற்பட்டு அந்த களைப்பின் மிகுதியாலே தேவரின் சயனம் பண்ணி கொண்டிருக்கிறா என்று கேட்டாராம். கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள், கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு ஆழிகேசனே. நீ எழுந்திருந்து சொன்னார், பெருமாள் எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டார். பக்த வத்சலன் இந்த எம்பெருமான், பக்தாளிடத்திலே அபரிமிதமான பிரியம் உடையவன் இந்த எம்பெருமான், அடியார்களிட்ட வழக்காய் இருக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான். கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என்றவுடன் அந்த பெருமாள் தன்னுடைய அர்ச்சா திருமேனி என்ற ஸ்திதியை குறைத்துக் கொண்டு மெதுவாக எழுந்திருந்து திருவழிசை ஆழ்வாரிடத்திலே பேசினாராம். கிடந்தவாறு எழுந்து எழுந்து பேசும் ஆழிகேசன். அதனாலே ஆழ்வாருடைய வார்த்தையை, ஆழ்வாரிட்ட ஆணையை சிறவேற்கொண்டு செய்த காரணத்தினாலே திருக்குடந்தை பெருமாளுக்கு ஆறாவது ஆழ்வான்னு பேரு. பெருமாளை அன்பாலே ஆணையிட்டு சயனித்திருந்த பெருமாளை எழுந்து இருந்து பேசு என்று கட்டளையிட்ட காரணத்தினாலே திருமழிசை ஆழ்வாருக்கு திருமழிசை பிரான் பேரு. பிரான் என்றால் பெருமாள், பிராட்டி என்றால் தாயார். திருமழிசை ஆழ்வாருக்கு திருமழிசை பிரான் என்றும், திருக்குடந்தை அபர்யாப்தாமிர்தனாகிய பெருமாளுக்கு ஆறாவது ஆழ்வான் என்றும் திருநாமம் விளங்கப் பெறலாயிற்று. அப்படி அந்த பெருமாளையே அன்பாரை கட்டுப்படுத்தியவர் திருமழிசை ஆழ்வார். அந்த திருமழிசை ஆழ்வாரை போலே திடமான விசுவாசமுடையவளான ஒரு தோழியை தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமலத்துயில் அணைமேல் கண்வளரும் மாமான் மகளே என்று அழைக்கிறார்கள். எம்பெருமானுடைய சங்கல்பத்தாலே கிடைத்த ஜன்மா, எம்பெருமான கிருபாகடாட்சத்தாலே கிடைத்த பிறப்பு, பகவத் அனுகிரகத்தாலே கிடைத்த ஜென்மா. இந்த சரீரமும் ஆத்மாவும் ஜென்மாவும் ஞானமும் எம்பெருமானால் கொடுக்கப்பட்டவை. எம்பெருமானால் கொடுக்கப்பட்ட இந்த ஆத்மாவாலும் ஞானத்தாலும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களாலும் அந்த எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களான பாகவதோத்தமர்களுக்கும் எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். கைங்கரியமே பிரதானம். அவன் சேஷி, நாம் சேஷன்.
சேஷபூதர்கள். அவன் சுவாமி, நாம் அடிமை. அப்படி எம்பெருமானிடத்திலே கைங்கரிய புத்தி உடையவர்களான பந்துக்கள் கொள்ளத்தக்கவர்கள். சுவாமி எம்பெருமானார் நம்மாழ்வார் அவதரித்ததான திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளினார். ஒரு நாள் அதிகாலை தாமிரபரணி நதி சங்கனித்துறையிலே நீராட்டம் கண்டருளினார் சுவாமி எம்பெருமானார். எதிர்கரையிலே ஒரு சலவை தொழிலாளி, ஏ காரிமாரா, ஏ சடகோபா, ஏ நம்மாழ்வாரே, ஏ குருகூர் மாறா என்று ஒவ்வொரு பெயராக கூப்பிட்டு அழைத்தார். சுவாமி எம்பெருமானார் இந்த சலவை தொழிலாளி ஆழ்வாருடைய அனைத்து திருநாமங்களையும் ஒவ்வொன்றாக தன் வாயாரை அழைப்பதை கேட்டு அருகில் இருந்த தன்னுடைய சிஷ்யரை அழைத்து அந்த சலவை தொழிலாளி யாரை கூப்பிடுகிறார் என்று வினவினாராம். அதற்கு அந்த சிஷ்யர் சொன்னார், சுவாமி, அந்த சலவை தொழிலாளிக்கு திருக்குமாரர்கள் இருக்கிறார்கள். ஓரொரு பிள்ளைக்கும் ஆழ்வாருடைய திருநாமத்தை இட்டு அழைக்கிறார். மூத்த பிள்ளைக்கு சடகோபன் என்று பெயர், அடுத்தவனுக்கு காரிமாறன் என்று பெயர், அடுத்த பிள்ளைக்கு நம்மாழ்வார் என்று பெயர். இப்படி ஆழ்வாருக்கு எத்தனை திருநாமங்கள் உண்டோ அத்தனை திருநாமங்களையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்து தன் பிள்ளைகளை அழைக்கிறார் அந்த சலவை தொழிலாளி என்று சொன்னாராம் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர். சுவாமி எம்பெருமானாருடைய திருக்கண்களிலே இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கெடுத்தது. கண்ணீர் விட்டார். அருகில் இருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சுவாமியை சேவித்து, சுவாமி, தேவரின் திருவுள்ளத்திலே ஏது துக்கம், இப்படி கண்ணீரை பெருக்கி தேவரை துக்கப்படுகிறீரே, என்ன காரணம் என்று வினவினார்களாம். அதற்கு சுவாமி சொன்னார், இப்படி ஒரு சலவை தொழிலாளிக்கு கிடைத்த பாக்கியம் அடியேனுக்கு கிடைக்கவில்லையே. ஒரு சலவை தொழிலாளி ஆழ்வாரின் திருநாமத்தை சொல்லி அழைக்கிறாரே, தன் பிள்ளைகளை ஆழ்வாரின் திருநாமங்களை சொல்லி தன் பிள்ளைகளை அழைக்கிறாரே, எனக்கும் பிள்ளைகள் இருந்தால் அடியேனும் இப்படித்தானே அழைத்திருப்பேன் என்றாராம். உத்தமமான சந்நியாசி ஆழ்வாரின் திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தனக்கும் பிள்ளைகள் வேணும் என்று ஆசைப்பட்டாராம். இப்படி கைங்கர்யார்த்தமாக வரக்கூடிய சொந்தம், பகவத் சம்பந்தத்தாலே கிடைக்கக்கூடிய பந்துத்துவம், பகவத் சம்பந்தத்தாலே கிடைக்கக்கூடிய உறவுகள் கொள்ளத்தக்க உறவுகள். இப்படிப்பட்ட உறவுதான வேணும். எத்தனை பாகவதோத்தமால் இருக்கா. சுவாமி அடியேன் ராமானுஜதாசன் சேவிக்கிறார். அவர்கள் எந்த ஜாதி எந்த மதம் அப்படி தாரதமியம் பார்க்கிறோமா? கிடையாது. அவர்கள் படிச்சவாளா படிக்காதவாளா ஏற்றத்தாழ்வு பார்க்கிறோமா? கிடையாது. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், பணம் மிகுந்தவர்களா ஏழையான் பார்க்கிறது கிடையாது. அவர்கள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களாக திகழ்வார்களேயானால் ராமானுஜதாசர்கள் அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுர இராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து கலைந்த இருடிகேசன் தனக்கு தொண்டக்குலத்தில் உள்ளீர் வந்து அடிதொழுது 1000 நாமம் சொல்லி அண்டை குலத்தை தவிர்ந்து, எப்படி இப்படிப்பட்ட சம்பிரதாயம் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம். எம்பெருமானார் தரிசனம், எம்பெருமானார் தரிசனம். எம்பெருமானுக்கும் பாகவதோத்தமர்களுக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடிய உறவு, கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களுடைய உறவு கொள்ளத்தக்க உறவு. பாகவத ஆச்சாரி கைங்கரியத்துக்கு இடையூறான உறவு விடத்தக்க உறவு. அப்படி எம்பெருமானுடைய கைங்கரியத்தை இட்டு சம்பந்தம் உடைய ஒரு உறவை ஆண்டாள் நாச்சியார் திருவாய்ப்பாடியிலே தமக்கும் வேணும் என்று ஆசைப்பட்டாராம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண்வளரும் மாமான் மகளே என்று அப்படிப்பட்ட உறவு நாம் கொள்ளத்தக்க உறவு என்று சொல்லி அடுத்த பாசுரத்திலே நோற்று சுவர்க்கம் புகிகின்ற வம்மனாய் மாற்றமும் தாரானோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனார் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வேழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உமக்கே பெரும் துயில்தான் தந்தானோ
ஆற்ற அனந்தருடையாய், ஆற்றலுடையாய் அனந்தருடையாய், ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேரோரம்பாவா என்று பாசுரம் பாடுகிறார். இந்த பாசுரத்தாலே அழைக்கப்படக்கூடியவளான தோழி எம்பெருமானோடு சேர்ந்து பழகி அந்த பகவத் சம்பந்தத்திலே முதிர்ச்சி பெற்றவள் போலே விளங்கக்கூடியவளான ஒரு தோழியா. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நாங்கள் எல்லோரும் பாவை நோன்பை மேற்கொள்ள வேண்டும் என்று திருவாய்ப்பாடி பெண்கள் 5 லட்சம் குடிப்பெண்களில் ஒருவரை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வீடு வீடாக போய் அவரவர்கள் திருமாளிகைக்கு போய் எல்லோரையும் அழைத்து இந்த விரதத்தை, இந்த நோன்பை மேற்கொள்ள நாங்கள் முயற்சிக்கிறோம். ஏ தோழி, எங்களுக்கு முன்னதாக இந்த நோன்பை நீ மேற்கொண்டு இந்த நோன்பின் பலன்கள் கைவரப்பெற்று திகழ்கிறாயோ என்ற அர்த்தம் பொதியும்படி நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், எங்களுக்கு தலைவியானவளே என்று அழைக்கிறார்கள். திவ்யதேசங்களிலே வானமாமலை என்னும் திவ்யதேசம் மிக விசேஷமான திவ்யதேசம். வேற எந்த திவ்யதேசத்திலும் போய் சேவிக்க முடியாதபடி மிகச்சிறந்த வைபவமுடைய திவ்யதேசம் வானமாமலை. மற்ற திவ்யதேசங்களிலே எம்பெருமானுடைய ஸ்ரீ பாதுகைகளுக்கு ஸ்ரீ சடாரி என்று பெயர். அந்த பாதுகைகள் பத்மத்தின் மேலே பாத சுவடுகள் இருந்தபடி அமைய பெற்றிருக்கும். வானமாமலை திவ்யதேசத்திலே சாட்சாத் நம்மாழ்வாரே சடாரியில் எழுந்தருளியிருப்பார். நோற்ற நோன்பிலே உன்னறிவிலே ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்னு மாத்த கிற்கின்னிலேன் அரவின் அணை அம்மானே என்று நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம். ஞானவராக கஷேத்திரம் வானமாமலை. திவ்யதேசங்களிலே ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவிடையந்தை முதலான திவ்யதேசங்கள் கல்யாண வராக கஷேத்திரங்கள்னு பார்த்தோம். வானமாமலை, திருக்குறுங்குடி, ஆழ்வார் திருநகரி முதலான திவ்யதேசங்கள் ஞானவராக கஷேத்திரங்கள். திருமையம் என்னும் திவ்யதேசம் சத்தியவராக கஷேத்திரம். ஸ்ரீரங்கம் யோகவராக கஷேத்திரம். திருவள்ளக்குளம் என்னும் திவ்யதேசம் அண்ணன் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய திவ்யதேசம். வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே நாடார் புகழ் வேதியர் மன்னிய நாங்கூர் என்று திருவங்கையாழ்வாராலே திருவேங்கடத்துக்கு இணையாக கொண்டாடப்பட்ட திவ்யதேசம் திருவள்ளக்குளம் அண்ணன் கோவில். பூவார் திருமாமகள் புல்கிய மார்பா நாவார் புகழ் வேதியர் மன்னிய நாங்கூர் தேவா திருவள்ள குலத்துறைவானே ஆவா அடியான் இவனன் அருளாயின் திருமங்கையாழ்வாராலே அழைத்து அருள் பெறப்பெற்ற திவ்யதேசம் திருவள்ளக்குளம் என்னும் திவ்யதேசம். அந்த திவ்யதேசம் ஸ்வேதவராக கஷேத்திரம். திருப்பதி ஆதிவராக கஷேத்திரம், ஸ்ரீமுஷ்டம் பூவராக கஷேத்திரம். இப்படி 8 விதமான வராக கஷேத்திரங்கள். வானமாமலை ஞானவராக கஷேத்திரம். ஏனவாய் நிலம் கீண்ட என் அப்பனே கண்ணா என்னும் என்னையாண்டை வான நாயகனே மணிமாணிக்க சுடரே தேனமா பிடித்தும் ஸ்ரீவரமங்கலத்தவர் கைதொழ உரை வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே என்று நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் செய்ய பெற்ற திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்திலே ஸ்ரீ சடாரியிலே நம்மாழ்வார் அர்ச்சாமூர்த்தியாகவே எழுந்துள்ளி இருப்பார். அந்த எம்பெருமான் சௌலபியம் என்ற திருக்குணத்திலே விஞ்சியவர். அந்த பெருமாளை போய் சேவிக்கணுங்கிற அவசியம் இல்லையா? வானமாமலை பெருமாளே உங்க சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீர் வாரும் வந்து காட்சி அருளும், வாரும் வந்து சேவை சாதி எமக்கு அனுகிரகம் பண்ணும் என்று கூப்பிட்ட மாத்திரத்திலே ஓடி வந்து தரிசனம் கொடுக்கக்கூடிய பரம சௌலபியமான பெருமாள் தெய்வநாயக பெருமாள். தேவாதி தேவன், தெய்வங்களுக்கெல்லாம் தலைவன், நமக்கு மிக சமீபத்தில் இருக்கக்கூடியவன். வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே. வானமா பெருமாளே, வானமாமலை பெருமாளே உம்மை சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓடி வாரும் போய் ஓடி வந்துடுவாராம், வந்து தரிசனம் கொடுப்பாராம். யார் கூப்பிட மாட்டா என்ன, யார் அழைக்க மாட்டா, யார் அழைக்க மாட்டார் காத்துட்டு இருப்பாராம். அப்படிப்பட்ட சுலபமான திருவுள்ளம் உடையவர், சௌலபியம் உடையவர். தாயார் தயாரா இருப்பாராம். ஸ்ரீவரமங்கைன்னு பேரு. ஸ்ரீவரமங்கை அந்த தாயாருடைய திருநாமத்தில்தான் அந்த திவ்யதேசம். தெய்வ நாயகன் நாரணன்
திருவிக்கிரமன். சாட்சாத் தேவாதி தேவனான வைகுண்டபதியே விபவாவதாரத்திலே திருவிக்கிரமனா வந்தான். அந்த எம்பெருமான் தான் ஜெகத்சிருஷ்டி காரணார்த்தமாக க்ஷீராப்தியிலே நாராயணனாக பள்ளி கொண்டான். அப்படிப்பட்ட பெருமாள் பூலோகத்திலே அர்ச்சாமூர்த்தியா எழுந்தருளியிருக்கான். அந்த அர்ச்சாமூர்த்தியான பெருமாள் ஆகட்டும், அந்த க்ஷீராப்திநாதன் ஆகட்டும், வைகுண்டபதி ஆகட்டும், அவன் வானமாமலையிலே வானமாமலை பெருமாள் என்ற திருநாமத்தோடு இருக்கானே. வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளினா ஓடி வந்து தரிசனம் கொடுப்பானாம் அந்த பெருமாள். அப்படிப்பட்ட சுலபன் அந்த எம்பெருமான். இந்த மார்கழி மாசத்திலே உத்திராட நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியரான வானமாமலை மடத்தின் 31வது பீடத்திலே எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீமத் பரமஹம்ச மதுரகவி வானமாமலை ராமானந்த ஜீயர் சுவாமி. சிறந்த அனுஷ்டாதா. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் என்று மாமுனிகளின் திருவாக்கின்படி ஞானத்திலும் அனுஷ்டானத்திலும் மிகுந்தவர் நம்முடைய சுவாமி. பரம சௌலபியர், உயர்ந்த அனுஷ்டாதார். வானமாமலையிலே எம்பெருமானுக்கும் இவருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்களுக்கும் தொய்வில்லாமல் கைங்கரியம் பண்ணின மகான் இந்த சுவாமி. இந்த வானமாமலை திவிதேசமானது ஆச்சாரிய சம்பந்தத்தாலே மிகுந்த சிறப்புடையது. ஆழ்வாரின் சம்பந்தத்தாலே மிகுந்த சிறப்புடையது. பிராட்டியின் சம்பந்தத்தாலே மிகுந்த சிறப்புடையது. எம்பெருமானின் சம்பந்தத்தாலே உயர்ந்த சிறப்புடையது. ஆக பகவத் சம்பந்தம், பிராட்டியின் சம்பந்தம், ஆழ்வாரின் சம்பந்தம், ஆச்சாரியனின் சம்பந்தம், இப்படி பலவிதமான மங்களகரமான சம்பந்தத்தாலே மிகுந்த உயர்வை உடைய திவிதேச எம்பெருமானை நோற்ற நோன்பிலேன் முன்னறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்னு மாத்த இருக்கின்றேன் அரவின் அணை அம்மானே நம்மாழ்வார் அழைக்கிறார். அதுபோல இந்த பாசுரத்தாலே அழைக்கப்படக்கூடிய தோழியானவள் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நோற்று சுவர்க்கம். நாங்கள் எல்லோரும் எம்பெருமானை பெற வேணும் பெற வேணும் பெற வேணும் என்று காத்து கொண்டிருக்க வானமாமலை பெருமானை போல நீ அழைத்தவுடன் அந்த எம்பெருமான் உன்னிடத்திலே வந்து உன்னோடு குலாவி உன்னை ஆனந்தப்படுத்தி சென்றானோ என்ற பொருள்படும்படி நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் எங்களுக்கு தலைவியானவளே என்று அழைக்கிறார்கள் திருப்பாவை பெண்கள். மாற்றமும் தாராரும். உள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளையானவள் எல்லோருக்கும் தலைவியைப் போலே திகழக்கூடியவளாம். ஆழ்வார்களில் தலைவர் சுவாமி நம்மாழ்வார். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள் முதலானவர்கள் முதலாழ்வார்கள். முதலாழ்வார்கள் காலத்திற்கு சமமானவர் திருமழிசை ஆழ்வார். இருந்தாலும் ஆழ்வார்களுக்கு தலைவராக கொள்ளப்படக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். ஆற்ற அனந்த உடையாய் அருங்கலமே. ஆற்றலுடையாய் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன். சகல வேதங்களையும் வேதாந்தங்களையும் அருளி செயலாக திவ்ய பிரபந்தமாக கொடுத்தவர் சுவாமி நம்மாழ்வார். ஆற்றலுடையாய். மற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானை தேடிச் சென்று சேவித்தார்கள். திருமங்கை ஆழ்வார் தமக்கு ஞானாவதானம் கிடைத்த மாத்திரத்திலேயே உத்தர பாரதத்துக்கு எழுந்துள்ளினார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வு எனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாம் என்று கண்டேன் கொண்டேன் கண்டுகொண்டேன் என்று அவருக்கு ஞானாவதாரம் ஞானம் கைவர பெற்றவுடன் உத்தர பாரதத்திற்கு எழுந்துள்ளினார் திருமங்கை ஆழ்வார். வாலிமாவர துருவன் தொடர்களை வரிசையை வளைவித்து அந்நேர நாரதன் தடம்பொழில் இடம்பெற இருந்த நிமையத்தில் ஆலிமாமியில் அதிர்தர் அறுவரை அகடுறு முகடேறி பீலி மாமையில் நடம் செய்யும் தடம் சுனை பிரிதி சென்றடைநெஞ்சில் திருப்பிரிதி என்னும் திவிதேசம் பாரத தேசத்தின் உத்தர பார்ஸ்வத்தில் இருக்கு. இமயமலையில தள்ளி இருக்கு திருப்பிரிதி அப்படிங்கிற திவிதேசம். அவருக்கு எம்பெருமானுடைய நிர்கேத கிருபா கடாட்சம் கிடைச்ச மாத்திரத்திலே உத்தர பாரதத்துக்கு எழுந்துவினார். திருப்பிரிதிங்கிற திவிதேசத்தை சேவிச்சார். வதரி வணங்குவதிலே பதரிகாசிரமத்தை சேவிச்சார்.
சாலக்கிராமம் அடைஞ்சே சாலக்கிராமம் ஸ்ரீமூர்த்தி முக்திநாராயண கஷேத்திரத்தை சேவிச்சார், நைமிச்சாரண்யத்தை சேவிச்சார். அப்படி உத்தர பாரதத்திலேருந்து அவருடைய திவ்ய தேச யாத்திரை தொடங்க, உத்தர பாரதத்தில் தொடங்கி திவ்ய தேச யாத்திரையை பூர்த்தி பண்ணினார் திருமங்கை ஆழ்வார். பெரியாழ்வார் தன்னுடைய திருக்குமாரத்தி ஆண்டாள் நாச்சியார் 5 வயசு குழந்தையாக தானே தோன்றினவள், பூமியிலே தானே தோன்றினவள், சர்வ அலங்கார பூஷிதையாக தோன்றியவள் கோதை நாச்சியார். தன் திருத்தகப்பனாரான பெரியாழ்வாராலே கிருஷ்ணாவதார வைபவங்களை சொல்லி சொல்லி வளர்க்க பெற்றவள் கோதை நாச்சியார். தன் திருத்தகப்பனாரிடத்துல கேட்டாலாம், அப்பா கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ண புண்ணிய பூமியாகிய அந்த மதுராபுரிக்கு அடியன் அழைச்சிட்டு போகும், அந்த கண்ணன் மாடு மேய்ச்ச கோகுலத்துக்கு அடியன் அழைச்சிட்டு போகும், அவன் கோவர்த்தனகிரியை கொடையா பிடிச்சானே அந்த கோவர்த்தனகிரிக்கு அழைச்சிட்டு போங்க என்று தன் திருத்தகப்பனாரான விஷ்ணுசித்திரத்திலே பிரார்த்திக்க, விஷ்ணுசித்திர உத்தர பாரதத்திலே உள்ள மதுராபுரிக்கு அழைத்து செல்லாமல் திருக்கோட்டியூருக்கு அழைத்து வந்து, இதுதான் மதுராபுரி, வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிர்திர் துவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றேன்னு பாசுரம் பாடினாராம். 10 பாசுரங்கள் பாட பாட தேவகி தாயார் திருவயிற்றிலே கர்ப்பத்திலே 12 மாசம் பெருமாள் கர்ப்பவாசம் பண்ணினானே, 10 மாசம் கடந்து 12 மாசங்கள் கர்ப்பவாசம் பண்ணினானே, அப்படியே சேவை சாதித்தானாம் எம்பெருமான். கர்ப்பவாசத்தையும் சேவை சாதிச்சான். ஒருத்தி மகனாய் பிறந்து அதே இரவில் மற்றொருத்திக்கு மகனாய் வளர்ந்து அந்த யசோதை பிராட்டி அரண்மனையிலே தொட்டிலிட்டு ஜாதகாதி நாமகாதி பர்யந்தம் பெரியாழ்வாருக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் சேவை சாதித்தானாம் எம்பெருமான். பெரியோர்கள் சொல்லுவார்கள், வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டி 10 பாட்டு 10 பாசுரங்களை சேவித்தால் ஸ்ரீமத் பாகவத பாராயணம் பண்ணின பலன் பாகவதத்துக்கு சமம்னு சொல்லுவான். இன்னைக்கும் சந்தான பிராப்தம் தாமசமா இருக்கக்கூடிய தம்பதிகள் வண்ணமாடங்கள் சூழ் பதிகத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ணி வெண்ணைக்கல் கண்டு அபிஷேகம் பண்ணி கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் வெண்ணைக்கல் கண்டு கண்டருளை பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு சேஷ பிரசாதத்தை ஸ்வீகரிப்பார்கள். ஸ்ரீமத் பாகவத பாராயணம் பண்ணினதுக்கு சமம் இந்த 10 பாட்டுகள். ஆண்டாள் நாச்சியாருக்கும் பெரியாழ்வாருக்கும் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கிருஷ்ணாவதாரமாக சேவை சாதித்த காரணத்தினாலே திருக்கோஷ்டியூர் ஆண்டாள் நாச்சியார் அழகான குழந்தையாக சேவை சாதிப்பார். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தாயாருக்கு எத்தனை உற்சவங்களோ அதே போல திருக்கோஷ்டியூரும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சமமாக அந்தஸ்தோடு ஆண்டாள் நாச்சியாருக்கும் உற்சவம். தாயாருக்கு ஆண்டாள் நாச்சியாருக்கு தனி ஐஸ்வர்யம், தனி திருவாபரணங்கள், தனி ராஜ்யம் திருக்கோஷ்டியூர்ல. காரணம், ஆண்டாள் நாச்சியார் விபவாவதாரத்திலே திருக்கோட்டியூருக்கு தன் திருத்தகப்பனாராலே அழைத்து வர பெற்று கிருஷ்ணாவதாரத்தை தரிசனம் கண்டார் என்ற காரணத்தினார். அதுபோல நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். இந்த பெண் பிள்ளையானவளை அழைக்க இவள் ஒரு வார்த்தை சொல்லவில்லை, வாருங்கள் என்று சொல்லவில்லை, இருங்கள் இதோ வருகிறேன் என்று சொல்லவில்லை. எம்பெருமானோடு அவனை அனுபவித்து பகவத் அனுபவத்தாலே மயங்கி கிடந்து அந்த அனுபவத்தின் பலனை அனுபவித்த காரணத்தினாலே அந்த பகவத் அனுபவத்தை அந்த அனுபவத்தின் பலனை அவள் ஆனந்தத்தோடு அனுபவித்த காரணத்தினாலே மறுவார்த்தை கூட சொல்ல இயலாமல் போய்விட்டதாம். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன். நாங்கள் எல்லோரும் எம்பெருமானை தேடி அலைகின்றோம், கண்ணனை பார்த்து சேவித்து அவனுக்கு பல்லாண்டு பாட வேணும் என்று மங்களாசாசன மனிதர்களாய் திரிகின்றோம். ஆனால் அந்த எம்பெருமான் உன்னை தேடி வந்தானோ என்று இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணானவள், எம்பெருமான் இங்கே வந்தான் என்று எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள், அவன் வந்தான் என்று எப்படி நீங்கள் முடிவு பண்ணுகிறீர்கள் என்று ஒரு கேள்வி எழுப்புவதைப் போலே கிடக்க இவர்கள் பதிலும் சொல்கிறார்கள். நாற்ற துழாய்முடி நாராயணன், எம்பெருமான் சர்வேஸ்வரன், நீக்கமர எங்கும் விபுவாக நிறைந்திருக்கக்கூடியவன், அவன் அந்தர்யாமி,
நாங்கள் எல்லோரும் அந்த எம்பெருமானை தேடிக்கொண்டிருக்க அந்த எம்பெருமான் உன்னை தேடி உன் திருமாலைக்கு வந்துள்ளான் என்றார் எங்களுக்கு தெரிகிறது. காரணம், அவன் சிரசிலே அணிந்து கொண்டுள்ளதான திருத்துழாயின் மனம் உன் வீட்டு வாசலிலே மண்டியிடுகிறது. அந்த நாற்ற துழாய்முடி நாராயணன், அந்த துழாய்முடியின் கந்தத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று அந்த எம்பெருமான் திருமுடியிலே சூடிய திருத்துழாயின் மனத்தை அனுபவித்து பேசுகிறார்களாம். நாற்ற துழாய்முடி நாராயணன் நாறுவும் தன் துழாய்முடியாய் தெய்வநாயகனே என்னார் சுவாமி நம்மாழ்வார். திருப்பாவையிலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான் என்று தொடங்கி கறவைகள் பின் சென்று காலம் சேர்ந்து உண்போம் என்பதான 28 பாசுரங்களில் 108 திவ்யக்ஷேத்திரத்து எம்பெருமான்களையும் மானசீக மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் தாயார். நாற்ற துழாய்முடி நாராயணன் நார்பூம் தன் துழாய்முடியாய் தெய்வநாயகனேன்னு காட்டினார் வானமாமலை பெருமாளை சுவாமி நம்மாழ்வார். பெருமாளுக்கு வைர வைடூரிய ஆபரணங்கள் நிறைய சாத்தியிருப்பார். பாதாதி கேச பர்யந்தம். ஒரு நாட்டு வழக்கு ஒரு பழமொழி உண்டு, ஏதோ பொன் வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன்னு சொல்லுவான். பொன் வைக்கும் இடத்திலே பூவை வைக்கிறேன், என்னால் அவ்வளவு செய்ய முடியாது. எக்கிஞ்சது முடிஞ்ச வரைக்கும் ஏதோ பொன் வைக்கும் இடத்திலே ஒரு பூவை வச்சிருக்கேன் என்று என்னால் அத்துணை செய்ய முடியாது, என்னால் இயன்றதை சமர்ப்பித்துள்ளேன் என்று அர்த்தம் பொதிவதாக மற்றவர்கள் பிரமிப்பார்கள். உண்மையான அர்த்தம் அதுவல்ல. பொன் வைத்த மகுடத்தில் பூவை வை. பொன் வைத்த மகுடமானாலும் அது பூவை வைக்கணும். பெருமாளுக்கு பாதாதி கேசவர் என்னும் 960 ஆபரணங்கள் இருக்கு. கால் விரல்கள்ல மிஞ்சி உண்டு. பெருமாள் மிஞ்சி சாத்திப்பார். அந்த காலத்துல புருஷால் மிஞ்சி போட்டுப்பா. இன்னைக்கும் சில இடங்களை பார்க்கிறோம், புருஷால் மிஞ்சி போட்டு இருக்கா. புருஷாளுக்கும் மிஞ்சி உண்டு. காலிலே தடைன்னு சொல்லுவா. பாடகங்கிற ஆபரணம், கொலுசு, தண்டை முதலான திவ்ய ஆபரணங்கள். திருவடிகளிலேயே 16 விதமான ஆபரணங்கள் உண்டுன்னு சொல்லுவா. திருமாலிரும் சோலை அழகர் நூபுரம்ங்கிற திவ்ய ஆபரணத்தை தன்னுடைய திருக்கடல் தன்னுடைய திருவடியில சாத்தின் இருப்பார். நூபுரம் சிலம்புன்னு பேர். சிலம்பியல் ஆருடைய திருமாலிரும் சோலை நின்ற நலந்திகள் நாரணனை நணுகுங்குடன் நண்டுதலேன்னு ஆழ்வார். சிலம்பாறு நூபுர கங்கை. 16 விதமான திவ்ய ஆபரணங்கள் திருவடிகளிலே மிளிரும் பெருமாளுக்கு. இடுப்பிலே சில திவ்ய ஆபரணங்கள். ஒட்டியானம் எல்லாருக்கும் தெரியும். தம்பித்தோழன் கிண்கிணி என்று ஒரு திவ்ய ஆபரணம். செங்கன் சிறுதே எம்மேல் விழியாவோ என்று ஆண்டாள் நாச்சியார் பாசுரம் பாட போறார். அந்த ஆபரணத்திற்கு தம்பித்தோழன் கிண்கிணின்னு பேரு. இடுப்பிலே அரஞ்ஞான் கயிறு, இடுப்பிலே தாயத்து, அரசிலை, கொத்து, திருமார்பிலே அநேகமாயிரம் திவ்ய ஆபரணங்கள், புஜங்களிலே புஜகீர்த்தி, காதுகளிலே பெருமாளுக்கு திருமகர குழாய், அந்த திருமகர குழாய்க்கு மேலே செவிப்பூ என்பதான இரட்டை பூக்களால் ஆன தோடு, கைகளிலே கடகம், விரல்களிலே மோதிரங்கள், கனையாடி, இன்னும் எத்தனையோ திவ்ய ஆபரணங்கள் எம்பெருமானுக்கு உண்டு. தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசனையும் தகுமோன்னு கேட்டாரு. எம்பெருமானுக்காகத்தான பூக்கள். எந்த வஸ்துவா இருந்தாலும் அந்த வஸ்துவை எம்பெருமான் ஒருவனுக்கே அர்ப்பணிக்க வேண்டும். மற்ற தேவதாந்தரங்களுடைய பக்தால் பண்ணக்கூடிய பூஜைகளை கூட அந்தந்த தேவதாந்தரங்கள் பெற்றுக்கொண்டு எம்பெருமானத்திலே போய் சமர்ப்பிப்பாராம். ஆகாசாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி. ஆகாயத்திலே இருந்து விடக்கூடிய மழையானது குளத்தில விழருது, நதியில விழருது, சின்ன பள்ளத்தில விழருது, கிணத்திலே விழருது. ஒரு காலத்துல எல்லாம் வத்தி போய் கடைசியா திரும்பி மேகமாய் சமுத்திரத்துக்கு போய் சேர்றது. ஆகாசாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம். அதுபோல சர்வதேவ நமஸ்காரம். யார் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்தந்த தேவதைகள், அந்தந்த எச்சில் தேவர்கள், எம்பெருமான் உண்டுமென்று எச்சில் தேவர்னு சொல்றாரோ. எம்பெருமானாலே படைக்கப்பட்ட தேவர்கள். மகா பிரளய காலத்துல பிரம்மருத்ர இந்திராதிகளை கூட எம்பெருமான் வாரி விழுங்கி தன் பயத்தில வச்சு காப்பாற்றினார்.
மனுஷர் தெய்வம் மற்றும் 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 முற்றுமாய் அத்தனை பேரையும் வாரி விழுங்கி தன் பயத்தில் வச்சு காப்பாற்றினான் எம்பெருமான். ஜீவ கர்ப்பன்னு பேர் பெருமாளுக்கு. சகல ஜீவாத்மாக்களையும் தன் வயிற்றில் வைத்து ரட்சித்தவன் எம்பெருமான். அந்தந்த தேவதைகள் எம்பெருமானுடைய சங்கல்பத்தின்படி படைக்கப்பெற்றவர்களான பிரம்மருத்ர இந்திராதி தேவர்கள் அத்தனை பேரும் தங்கள் தங்கள் பக்தர்கள் தங்களுக்கு கொடுக்கக்கூடிய நமஸ்காரங்களை, தங்களுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய நமஸ்காரங்களை எம்பெருமானத்தில் போய் சமர்ப்பிப்பாளாம். சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி. பாடியோங்கள்லாம் சில தேவதாந்தரங்களுடைய சன்னதிகளை திருப்பணி பண்ணுவோம். கிராம கோவில்கள் திருப்பணி பண்ணுவோம். ஏன்னா எங்க பார்த்தாலும் சனாதன தர்மத்துக்கு கொஞ்சம் ஹானி வரும்போது, அழிவு வரும்போது அந்தந்த கிராம தேவதைகள் ஆலயங்கள்லாம் நல்லா இருக்கு. அவர்களும் எம்பெருமானால் படைக்கப்பட்டவர்கள் தான். நவகிரகங்கள் இருக்கா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நவகிரகங்களை சேவிக்க மாட்டா, நவகிரகங்கள் ஸ்ரீ வைஷ்ணவால சேவிப்பா. அவளும் பக்தாள். அதுபோல கிராம தேவதைகள் தேவதாந்தரங்கள் ஆலயங்களை திருப்பணி பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். பண்ணணும். அவர்களும் எம்பெருமானுடைய பக்தர்கள். திருநாங்கூர் 11 திவ்யதேசங்கள் இருக்கு. ஏகாதச ருத்ரால் 11 சிவனுக்கு 11 பெருமாள் பிரத்யட்சம்னு சொல்லுவான். கஷேத்திர மகாத்மியம். திருவன்காடுன்னு ஒரு பெரிய சிவக்ஷேத்திரம் இருக்கு. திருவன்காடு. அந்த திருவன்காட்டுடைய ஈஸ்வரர் தபசு பண்ணினார். பெருமாள் திருவள்ள குளத்திலே நாராயணனாக திருவள்ள குளத்தில் அண்ணனா சேவை சாதிச்சார். அல்லிவிளாகம் அப்படின்னு ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்கு. அந்த பரமேஸ்வரன் தபசு பண்ணினார். செம்பன் அரங்கர் சேவை சாதிச்சார். மல்லைமா முன்னீர் அதர்பட மலையான் அணை செய்து மகிழ்ந்தவன் தன்னை கல்லின் மீது என்ன கடிமதில் இலங்கை கலங்க ஒரு வாழி தொட்டானை செல்வனான் மறையோர் நான்கை நன்னடுவுள் செம்பன் செய் கோவிலின் உள்ளே அல்லிமா மலரால் தன்னோடும் அடியேன் கண்டுகொண்டு அல்லல் தீர்ந்தேனேன்னு திருமங்கை ஆழ்வார் காட்டி கொடுத்திருக்காரு. கைலாசநாதர்னு ஒரு சிவன் இருக்கார். கைலாசநாதர் தபசு பண்ணினார். திருநாங்கூர் வைகுந்த பெருமாள் சேவை சாதிச்சார். ஏகாதச ருத்ரால் அன்னைக்கு தபசு பண்ணினார்கள். 11 பெருமாள் சேவை சாதிச்சார். அப்போ இன்னைக்கு திருநாங்கூர் கிருட சேவை நடக்கிறது. தை மாசம் அமாவாசையில விபவாவதாரத்திலே திருமங்கையாழ்வார் குமுதவல்லி தாயாரோடும் தன்னுடைய திருவாராதன பெருமானான சிந்தனைக்கினியான எழுந்தருள பண்ணிண்டு ஓரோரு திவ்யதேசத்திற்கு போய் எப்படி பெருமான சேவை சாதிச்சு பாசுரம் பாடினாரோ அதே போல விபவாவதார திருமங்கையாழ்வாரையே குமுதவல்லி சமேதரா சேவிக்கலாம். அப்படிப்பட்ட உற்சவம் நடக்கிறது. திருநாங்கூர் 11 கிருட சேவை. இந்த 11 பெருமாள் நமக்கு எப்படி கிடைச்சார்? இந்த 11 எம்பெருமான்கள் நமக்கு கிடைக்க காரணம் யாரு? இந்த 11 திவ்யதேசங்கள் நமக்கு கிடைச்சிருக்க காரண ஹேதுக்கள், காரணபூதர்கள் யாரு? ஏகாதச ருத்ராள். அப்போ இந்த 11 சிவன் தபசு பண்ண கண்டுதானே இந்த 11 பெருமாள் கிடைச்சார். பெருமாள் யாருக்கு சேவை சாதிச்சார்? ஏகாதச ருத்ராளுக்கு. அந்த ருத்ரனிடத்திலே பெருமாள் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? நீர் தபசு பண்ணீர், உமக்கு நான் காட்சி கொடுத்தேன். நீர் எந்த ரூபத்திலே நம்மை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீரோ அந்த ரூபத்திலே ஏ பரமேஸ்வரா உனக்கு நான் சேவை சாதிச்சேன். உனக்கு வேறு என்ன வேணும் என்று கேட்க, சுவாமி அடியேனுக்கு கிடைத்த இந்த திவ்ய தரிசனம் இந்த லோக பர்யந்தம் சந்திர சூர்யா உள்ளவரை இந்த லோகத்திலே எத்தனை பக்தாத்மாக்கள் பிறக்கிறார்களோ அத்துணை பேருக்கும் தேவரின் சேவை சாதித்துக் கொண்டு இந்த திவ்ய தேசத்திலேயே எழுந்தருள் இருந்து ரட்சித்தருள வேண்டும் பிரார்த்திச்சார். அப்போ பரமேஸ்வரன் நமக்கு பேருபகாரம் பண்ணியிருக்காரு. பரமேஸ்வரன் பேருபகாரம் பண்ணியிருக்கார். அவர் தபசு பண்ண கண்டு பெருமாள் சேவை சாதிச்சார். சரி பெருமாளே அடியேனுக்கு சேவை சாதிச்சு ரொம்ப சந்தோஷம். அதோட அவர் நிக்கலை. பெருமாள் வேற என்ன வேணும் என்று கேட்க, இந்த லோக பர்யந்தம் மகா பிரளய காலம் பர்யந்தம் இந்த திவ்ய தேசத்திலே அடியேனுக்கு எந்த ரூபத்திலே தேவரின் சேவை சாதித்தீரோ அதே ஸ்வரூபத்திலே அத்துணை பக்தாத்மாக்களுக்கும் தேவரின் சேவை சாதித்து அவர்களை ரட்சித்துள்ள வேண்டும் என்று பரோபகார புத்தியோடு பிரார்த்திச்சிருக்கார் பரமேஸ்வரன். அப்போ பரமேஸ்வரனுக்கும் நம்ம கிருதஜ்ஞை தெரிவிச்சுக்கணும். அவனை பரம்பொருளா கொண்டாட வேண்டியதில்லை. பரம்பொருள் எம்பெருமான் தான். புருஷன் புருஷன் தான். சகோதரன் சகோதரன் தான். நண்பன் நண்பன் தான். அதுல மாற்றம் கிடையாது.
ஆக நமக்காக தபசு பண்ணானே அந்த பரமேஸ்வரன் ஆத்மாவிற்குள்ளும் அந்தராத்மா எம்பெருமான்னு தெரியுது. அதுபோல திருநாங்கூர் திவிதேசத்திலே பல சிவக்ஷேத்திரங்களை நம்ம திருப்பணி பண்ணக்கூடிய பிராப்தத்தை திருமங்கை ஆழ்வார் கொடுத்தார். ஆழ்வார் நியமனப்படி நாம அங்க திருப்பணி பண்ணினோம். அதுபோல ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியரான ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ சின்னஜீயர் சுவாமி எத்தனையோ தேவதாந்தரங்கள் கோவிலுக்கு அழைப்பா சுவாமி எழுந்துள்ளார். அந்த தேவதாந்தரங்களை பரம்பொருளா செவிக்கலையே, அங்குள்ள பிரசாதங்களை வாங்கி ஸ்வீகரிச்சுக்கலையே, கிராமத்து மக்கள் அழைக்கிறார் போனும். அந்தந்த ஆலயங்களுக்கு வேண்டிய உபகாரங்கள் பண்றார் சுவாமி. நித்திய பூஜைக்கு வழி இல்லையா? பண்றார். ஜீர்ணோத்தாரணத்துக்கு வழி கிடையாதா? பண்றார். ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியரான ராணமாவரை ஜீயர் சுவாமி நிர்வாகத்திலே சிவக்ஷேத்திரங்கள் இருக்கு. அந்த சிவனுக்கும் குறையில்லாமல் நித்திய கைங்கரியம் நடந்து வரும்படி தன்னுடைய ஸ்ரீகாரியத்தின் மூலமாக சுவாமி கைங்கரியத்தை நிர்வாகம் பண்றார். பரம்பொருள் தான் பக்தாத்மாக்கள் தான். ஹஸ்தே அக்ஷமானாம் ஹிருதி ராமதத்துவம் ஸ்வமஸ்தகே கேசவ பாததீர்த்தம் ஜிஹ்வாக்ரவாகே வர ராமமந்திரம் சிவம் மகாபாகவதம் ஸ்மராமின்னார் வியாச பகவான் விஷ்ணு புராணத்திலே. ஹஸ்தே அக்ஷமாலாம், தன்னுடைய திருக்கரத்திலே அக்ஷமாலை ஜபமாலை வச்சுண்டு ஹஸ்தே அக்ஷமாலாம் ஹிருதி ராம தத்துவம், ஹிருதயத்திலே ராமனுடைய அவதார வைபவங்களை சிந்தனை பண்ணிட்டே இருக்காராம் பரமேஸ்வரன். ஹஸ்தே அக்ஷமாலாம் ஹிருதி ராம தத்துவம் ஸ்வமஸ்தகே கேசவ பாத தீர்த்தம், பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை பிரதமதகா ஸ்வீகரித்துக் கொண்டவன் சாட்சாத் பரமேஸ்வரன். 33 கோடி தேவர்களும் தபசு பண்ணினார்கள். பெருமாள் ஸ்ரீவைகுந்தத்திலிருந்து கேட்கிறான், பிரம்மா சிவன் இந்திரன் 33 கோடி தேவர்களும் தபசு பண்ணாலாம். பெருமாள் கேட்கிறார், தேவர்களே தபசு பண்றீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். ஹே பிரபு, தேவருடைய திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணின ஸ்ரீபாத தீர்த்தம் அடியோங்களுக்கு பிரசாதமா வேணும் என்று பரமேஸ்வரன் கேட்டுண்டார். பிரம்மா கேட்டுண்டார், இந்திரன் கேட்டுண்டார், அக்னி கேட்டுண்டான், யமன் கேட்டுண்டான், 33 கோடி தேவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். பெருமாள் சொன்னார், நாம் ஒரு அவதாரம் பண்ணுவோம். வாமனனாய் அவதரித்து திருவிக்கிரமனாக வளரும் போது உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தருகிறேன் என்று பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னார். திருவிக்கிரமாவதாரத்திற்கு பிரம்மருத்ர இந்திரா தேவர்களுடைய பிரார்த்தனையும் ஒரு காரணம். 25 காரணம்னு பார்த்துட்டு இருக்கோமே. 25 காரணத்திலே பிரம்மருத்ர இந்திரா தேவர்களுக்கு தன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுக்கிறேன், தருவேன், அனுகிரகம் பண்ணுவேன்னு பெருமாள் சொன்னாரே, அதுவும் ஒரு காரணம். பெருமாள் உலகத்தை அளக்கும் போது எம்பெருமாடி திருவடி பிரம்மலோகத்துக்கு போச்சு. பிரம்மா தன் கையிலே இருந்த கமண்டல தீர்த்தத்தை எடுத்து பெருமாள் திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணினார். சதுர்முகன் கையில், சதுர்பூஜன் காலில், சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முக முனால் புகர்படு கங்கை கண்டம் என்னும் கடிநகரேன்னு ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். சதுர்முகன் கையில், சதுர்முகனான பிரம்மாவுடைய கையில அந்த கமண்டலத்திலே அந்த பூர்ண கும்பத்திலே கங்கா தேவி இருக்கா. பிரம்மா 36,000 வருஷம் திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தை சொல்லி சொல்லி தபசு பண்ணிட்டே இருந்தான். பிரம்மாவுக்கு பக்கத்திலே ஒரு ஆசனம், 7 ஆசனங்கள், ஒன்றின் மேல் ஒன்றாக 7 ஆசனங்கள். அந்த ஆசனத்திலே சொர்ணமயமான ஒரு கலசம், வைரவைடூரிய திவ்ய ஆபரணங்களாலே அலங்கரிக்கப்பெற்ற ஒரு கலசம். அந்த கலசத்திற்குள்ளே கங்கா தேவி இருக்கா. கங்கா தீர்த்த தேவதை இருக்கா. பிரம்மா தன் ஒரு வாயாலே திருமந்திரத்தை சொன்னான், திருமந்திரத்தை ஜபம் பண்ணான். கங்கா தன் 2 காதுகளாலே கேட்டு 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 ஆனந்தமடைந்தார். தன் வாயாலே மந்திரத்தை சொல்லி தபசு பண்ண பிரம்மாவிற்கு பெருமாள் திருவடியிலே திருமஞ்சனம் பண்ணக்கூடிய பிராப்தம் மட்டும்தான் கிடைச்சது. 2 காதுகளாலும் பிரம்மாசுர திருவஷ்டாட்சர மந்திரத்தை கேட்டு 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 ஆனந்தமடைந்த கங்காதேவிக்கோ பெருமாள் திருவடியிலேயே சேரக்கூடிய பிராப்தம் கிடைச்சது. அப்போ சொல்லக்கூடியவாளை விட கேட்கிறவாளுக்கு தான் பலன் ஜாஸ்தி. ஹிருதி ராம தத்துவம், ஹிருதயத்திலே ராமாவதார வைபவத்தை தியானம் பண்ணாராம் பரமேஸ்வரன். ஹஸ்தே அக்ஷமானாம் ஹிருதி ராம தத்துவம் துவமஸ்தகே கேசவ பாத தீர்த்தம் ஜிஹ்வாக்ரபாகே வர ராம மந்திரம். ஜிஹ்வான நாக்குலே ராம் 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 ராமநாம தாரக மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கார் பரமேஸ்வரன். ஜிஹ்வாக்ரபாகே வர ராம மந்திரம் சிவம் மகாபாகவதம் ஸ்மராமி. பரம பாகவதோத்தமன் பரமேஸ்வரன். சிவனை பரம பாகவதோத்தமனாக தியானம் பண்ண வேண்டும் என்று வியாசர் சொன்னாரே. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே.
நமக்கு வேதங்களை தொகுத்து கொடுத்த வியாசர் பகவத் அவதாரம். பரம பாகவதோத்தமன் பெருமாளுடைய திருவடி தீர்த்தத்தை சதா சர்வ காலம் சிரசிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். ஜியர் சுவாமி ஆந்திர தேசத்திலே பல இடங்களுக்கும் யாத்திரை பண்ணார். உத்தர பாரதத்திலே யாத்திரை பண்ணார். அடியேன் கூட போயிருந்தேன். பல தேவதாந்தரங்கள் ஆலயங்களுக்கு அழைப்பார். கிராமங்களிலே ஆங்காங்கு மற்ற மதஸ்தர்கள் நம்முடைய சனாதன தர்மிகளை மாற்றம் பண்ணும் போது ஆங்காங்கு போய்த்தான் நம்முடைய சம்பிரதாயத்தை காப்பாற்றணும். அதற்காக அந்தந்த தெய்வங்களை பரதேவதையா ஏத்துண்டான்னு சொல்லக்கூடாது. அடியேன் பல சிவக்ஷேத்திரங்கள் திருப்பணி பண்ணினேன். அவர் எம்பெருமானுடைய பரம பாகவதோத்தமர், சிவம் மகா பாகவதம் ஸ்மராமி. அவருக்கு உண்டான கௌரவத்தை நம்ம கொடுக்கணும். அதற்காக அங்குள்ள பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுட்டோங்கிற அர்த்தம் கிடையாது. அப்படி பல சிவக்ஷேத்திரங்கள் நம்ம திருப்பணிகள் பண்ணும் போதோ சம்பிரோட்சண கைங்கரியங்கள் பண்ணும் போதோ அதற்கு உண்டான மனுஷால வச்சு நம்ம கைங்கரியங்களை பண்ணுவோம். அந்த கைங்கரியத்தில் அருகதை உடையவர்களான அந்த சுவாமிக்கு உண்டான அர்ச்சக சுவாமிகள் ஆங்காங்கு யாகசால கைங்கரியங்களை பண்ணுவார். லோகத்திலே வேதத்தாலே ஒப்புக்கொள்ளப்பட்ட தேவதைகள் ஆலயங்கள் இருந்தாலும் அவைகளும் புனருத்தாரணம் பண்ணப்பட வேண்டும், திருப்பணி பண்ணப்பட வேண்டும். திருநாங்கூர் திவிதேசங்கள்ல கைலாசநாதர் கோவில் இடிஞ்சு போயிடுத்து, தரமட்டமாயிடுத்து, கீழந்து திருப்பணி பண்ணக்கூடிய வாய்ப்பை பிராப்தத்தை திருமங்கை ஆழ்வார் அனுகிரகம் பண்ணினார். அல்லிவிளாகம் என்ற சிவக்ஷேத்திரம், அந்த அல்லிவிளாகத்து ஈஸ்வரர் தபசு பண்ணார். அல்லிமாமரால் நாயகன் செம்பந்தரங்கர் சிவசாய்ச்சார். அந்த கோவில் திருப்பணி பண்ணினோம். எம்பெருமானுடைய அம்சபூதர்களான பாகவதோத்தமர்கள் சர்வேஸ்வரன் எம்பெருமான் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. சர்வேஸ்வரனான எம்பெருமானாலே படைக்கப்பட்ட தேவர்கள் அதில் மாற்று கருத்து கிடையாது. பர்த்தா தான், சகோதரன் சகோதரன் தான். அதற்காக அந்த ஆலயங்களை நாம் ஆதரிக்க கூடாது என்று சொல்வது அவ்வளவு ஞானத்தோடு சேர்ந்தது அல்ல. அதுபோல திருக்குறையலூர், திருமங்கைமடம் முதலான பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்கள் மண்ணியில் நீர் தேங்கும் குறையலூர் சீர்கலியன் தோன்றிய ஊர். சுவாமி மணவாள மாமனில் காட்டி கொடுத்திருக்கார். மங்கை நகர்வாழி வன் குறையலூர் வாழி திருமங்கை மடம் திவ்யதேசம். இந்த திவ்யதேசங்கள்லாம் ரொம்ப க்ஷீணமா போயிடுத்து, இடிஞ்சு தரவட்டம் ஆயிடுச்சு. மங்கை மடம் சொன்னது இடிஞ்சு போய் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எத்தனையோ மகான்கள் திருப்பணி பண்றதுக்கு முயற்சி பண்ணினார்கள். திருமங்கையாழ்வார் ஸ்ரீமத் பரமந்த பரிவராஜகாச்சாரியரான பானமாமரை ராமானுஜ ஜீயர் சுவாமிக்கும் ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ சின்னஜீயர் சுவாமிக்கும் இந்த பிராப்தத்தை கொடுத்தார். 2 மகான்களும் பூர்த்தியாக அஸ்திவாரம் தொடங்கி விமான கோபுர பர்யந்தம் நூதனமாக ஒரு ஆலயத்தை அந்த இடத்திலே ஏற்படுத்தி, மிக பழைய பெருமாள் அந்த நரசிம்ம பெருமாள், திருமங்கமடம் வீர நரசிம்ம பெருமாள், சாலக்கிராம திருமேனி, அந்த பெருமாளை மீண்டும் பொலிவோடு இந்த ஆலயத்திற்குள்ளே எழுந்தருளப் பண்ணி இன்று வரை என்றென்றும் நித்திய திருவாராதன கைங்கரியங்கள் குறையில்லாமல் நிகழ்த்தப் பெறுகின்றன. பரமேஸ்வரனாலே தொழப்பட்ட நரசிம்ம கஷேத்திரம். பரமேஸ்வரனுக்கு 5 திருநாமங்கள்னு சொல்லுவார். 5 குணங்கள். பஞ்சபௌதிகாத்மிகமானவன் பரமேஸ்வரன். 5 குணங்களை உடையவனான ஈஸ்வரன் 5 இடங்களிலே நரசிம்மனை தியானம் பண்ண பெருமாள் பஞ்ச நரசிம்ம மூர்த்தியாக சேவை சாதித்து பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்களை ஏற்படுத்தி கொண்டுள்ளான். இது கஷேத்திர மகாத்மியம். பூர்ணபுரி திருக்குறையலூர், நித்தியமங்கலபுரி திருமங்கை மடம், ஆலிங்கனபுரி திருவாரி, இப்படி பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்கள். அதுபோல நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன், நோற்று சுவர்க்கம் புகின் அம்மனாய் என்ற பாசுரத்தாலே அழைக்கப்படக்கூடிய தோழியானவன் நம்மாழ்வாரை போலே
பகவத் அனுபவத்திலே கைவல்யம் பெற பெற்றவள் என்று பார்த்தோம். அந்த தோழியை இவர்கள் அழைக்கிறார்கள். அவள் தன்னுடைய திருவாசலை திறந்து வரவில்லையா. நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற நாங்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோமே, அந்த சர்வேஸ்வரன் உன்னுடைய திருமாலைக்கு வந்து சென்றானோ, அவனுடைய திருமுடியிலே அணிந்து கொண்டுள்ள திருத்துழாய் மனம் அவன் இங்கு வந்து சென்றதை காட்டுகிறது, எங்களுக்கு அறிவிக்கின்றது என்று சொன்னார்களாம் திருப்பாவை பெண்கள். நாற்றத்துழாய்முடி நாராயணன் பெருமாளுக்கு பாதாதி கேசபர்யந்தம் எத்தனையோ திருவாபரணங்கள்னு பார்த்த மொழியோ, திருவடிகளிலே சிலம்பு, விரல்களிலே கால் விரல்களிலே மிஞ்சி பாடகம், காலிலே இன்னும் எத்தனையோ திவ்ய ஆபரணங்கள், இடுப்பிலே பல திவ்ய ஆபரணங்கள், திருமார்பிலே பல திவ்ய ஆபரணங்கள், புஜகீர்த்தி, திருக்கைகளிலே பல ஆபரணங்கள், திருமுடியிலே பல ஆபரணங்கள் பார்த்து முடியும். இத்தனை ஆயிரம் வைர வைடூரிய ஆபரணங்களை பெருமாளுக்கு பாதாதி கேசபர்யந்தம் சமர்ப்பிச்சாலும் பெருமாளுக்கு திருப்தி இருக்காதான். ஒரு திருத்துழாய் கொத்தெடுத்து பெருமாள் சிரசில வைப்பார், திருமுடி மேலே வைப்பார். அர்ச்சக சுவாமிகள் திருவாராதனம் பண்ணுவா, நீங்க சேவிச்சிருப்பேன். ஒரு துளி திருத்துழாய் கொத்தெடுத்து அந்த திருத்துழாய் கொத்தை பெருமாளுடைய திருமுடியில வைப்பார். பொன் வைத்த இடத்தில் பூவை வைக்கிறேன்னு சொல்லுவான். என்னால அவனுக்கு பெருசா பண்ண முடியாது, எத்தஞ்சி முடிஞ்ச வரைக்கும் பண்றேன்னு அர்த்தம் கொள்றான். அது கிடையாது. பொன் வைத்த மகுடமானாலும் பூவை வை. வைரவைடூரிய நவரத்தின மணிகளாலே இழைக்கப்பெற்ற மகுடமாக இருந்தாலும் அந்த மகுடத்திற்கு மேலே ஒரு திருத்துழாய் கொத்தை வைத்தால்தான் பெருமாள் சந்தோஷப்படுவானாம். தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான்கிறார் சுவாமி நம்மாழ்வார். தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய். பெருமாள் இந்த திருத்துழாயை சமர்ப்பிச்சாதான் அவ்வளவு சந்தோஷப்படுவான். அதுபோல நாறுபூன் தன் துழாய் முடியாய் தெய்வநாயகனே, தெய்வநாயக பெருமாள் திருத்துழாயை தலையை சூடின்றிருத்தானாம். எந்த பக்தன் எனக்கு ஒரு திருத்துழாய் சமர்ப்பிக்க மாட்டான், எந்த பக்தன் ஒரு திருத்துழாய் சமர்ப்பிக்க மாட்டான், அவனையும் ரட்சிப்பேன், அவன் பரம்பரையை ரட்சிப்பேன், அவன் கூப்பிட்ட இடத்திற்கெல்லாம் சென்று ரட்சிப்பேன் என்று தன்னுடைய சௌரபியமான திருக்குணங்கள் பிரகாசிக்க திகழக்கூடிய எம்பெருமான் வானமாமலை பெருமாள். நாறுபோன் தன் துழாய் முடியாய் தெய்வநாயகனே நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன். பறை என்ற ஒரு வஸ்துவை நாங்கள் அவனிடத்திலே கேட்பதற்காக அவனை தேடுகின்றோம். அந்த எம்பெருமானோ நீ இருக்குமிடம் வந்து உன்னோடு குலாவி சென்றுள்ளானோ என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். மற்ற ஆழ்வார்கள் அத்தனை பேரும் திவிதேசங்களை தேடி போனார்கள். ஓரோரு திவிதேசத்திற்கும் தேடினார்கள். முதலாழ்வார்கள் திருக்கோவிலூருக்கு தேடி சென்றார்கள். ஓரோரு திவிதேசத்து எம்பெருமான்களையும் அந்தந்த ஆழ்வார்கள் நம்ம ஆழ்வாரை தவிர அத்துணை ஆழ்வார் தேடி சென்று சேவித்தார்கள். ஆனால் அத்துணை எம்பெருமான்களும் திருப்புலி ஆழ்வார் அருகிலே வந்து நம்ம ஆழ்வார் சாதித்தார்கள். அந்த புளிய இலையில ஒவ்வொரு பெருமானும் தொங்கின்றிருந்தாராம். நம்மாழ்வார் அவதரித்த திருக்குறுகூர் பக்தாமிர்தம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சகஸ்ர சாகோ உபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேத சாகரம். திராவிட வேதத்தை அருளியவர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் சேவை சாதிப்பதற்காக அத்துணை திவ்யதேசத்து எம்பெருமான்களும் அந்த திருப்புளி மரத்தின் மேலே எழுந்தருளை காத்திருந்தாராம். நம்மாழ்வார் என்னை பார்த்து திரும்ப மாட்டாரா, நம்மாழ்வார் என் பக்கம் திரும்ப மாட்டாரா என்று ஓரோரு பெருமானும் பெருமானை தேடி ஓரோரு எம்பெருமானும் ஆழ்வாரை தேடி வந்தாராம். நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணியனாம். அப்படி இந்த பெண் பிள்ளையானவள் எழுந்திருந்து வந்து கதவை திறக்கவில்லையாம். இவர்கள் பாட 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 இந்த பாட்டின் ரசனையை கேட்டு ஆனந்தமடைந்து மயங்கி கிடப்பதை போலே தோன்றித்தாம் இவர்களுக்கு. பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. என்னம்மா இப்படி தூங்குற, கும்பகர்ண தூக்கம் போடுறியேம்மா, கும்பகர்ணனை ஜெயிச்சுடுவ போட்டிருக்கேன். அந்த காலத்திலே வித்வத்தன்மை உடையவர்கள், பெரிய வித்வான்கள் அல்லது சான்றாண்மையில் சிறந்தவர்கள் இருவருக்கு இடையிலே வாதப்போர் ஏதும் ஏற்படுமேயானால்
தோற்று போனவர் தன்னிடத்திலே உள்ள உயர்ந்த வஸ்துவை வெற்றி பெற்றவருக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்பது சம்பிரதாயம். அதுபோல கும்பகர்ணன் ஏதோ ஒரு போட்டியிலே உன்னிடத்திலே தோற்று தன்னுடைய விலை மதிக்க முடியாத உறக்கம் என்பதான செல்வத்தை உன்னிடத்திலே திரையாக அதை வெகுமதியாக கொடுத்து விட்டானோ என்று பொருள் பொதியும்படி கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆற்ற அனந்தருடையாய் அறிந்தலமே தேற்றமாய் வந்து திற. ஆற்றருடையாய் எல்லோராலும் எம்பெருமானை தேடி போய் பெற வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் கூட அந்த எம்பெருமானே உன்னை தேடி வரும்படி எல்லோரால் மதிக்கப்படக்கூடிய குணத்தை உடைய தோழி என்று அழைக்கிறார்கள். ஆற்ற அனந்தருடையார். திருஞான சம்பந்தர் காழி ஸ்ரீராம விண்ணகரம் அப்படிங்கிற விதேசம் சீர்காழி, அங்க சட்டநாதர் அப்படின்னு சிவக்ஷேத்திரம் இருக்கு. அந்த திருஞான சம்பந்தர் சிவபக்தர். சிறு வயசு துர்காதேவியாலே விசேஷமாக பால் கொடுத்து வளர்க்கப்பட்டவாள் அப்படின்னு சொல்லுவாள். அந்த திருஞான சம்பந்தர் திருமங்கை ஆழ்வாருடைய பெருமையை கேட்டு 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 சந்தோஷப்பட்டார். திருமங்கை ஆழ்வார் காலத்துக்கு சமகாலத்தவர் திருஞான சம்பந்தர். திருமங்கை ஆழ்வார் நாலுகவி பெருமாள், சதுஷ்கவி பெருமாள்னு பேரு திருமங்கை ஆழ்வார்க்கு. நாலுகவி பெருமாள். திருமங்கை ஆழ்வாருடைய வாக்காலே எப்படியாவது சிவனை பாட வைக்கணும் என்று திருஞான சம்பந்தருக்கு ஒரு ஆசையா. ஒரு நாள் திருச்சித்திரகூடம், தில்லை திருச்சித்திரகூடம்ங்கிற சிதம்பரங்கிற திவிதேசத்திலிருந்து சீர்காழி திருமங்கை ஆழ்வார் வராருன்னு தெரிஞ்சது. திருஞான சம்பந்தர் தன்னுடைய சிஷ்யால அனுப்பிச்சு சீர்காழி திவ்யதேசத்து எல்லையிலேயே திருமங்கை ஆழ்வார் வருவார், அவரை மறிச்சு நில்லுங்க. திருமங்கை ஆழ்வாருடைய சிஷ்யால் எல்லாரும் அவருக்கு விருது சொல்லிட்டு போவார். பைந்தமிழன் பரகானன் வந்தார் வந்தார், அருள்மாறி வந்தார் வந்தார், அரட்டமுக்கி வந்தார் வந்தார், நாலுகவி பெருமாள் வந்தார் வந்தார் கட்டியம் சொல்லுவார், விருது சொல்லிட்டே போவார். நீங்க சொல்லுங்க, இங்க திருஞான சம்பந்தருடைய ஊர் இது. திருஞான சம்பந்தர்னு ஒரு பெரிய மகான் இருக்கார், அவரோட நீர் வாதப்போருக்கு வரணும். அவரோடு ஒரு வாதப்போர் இருக்கு, அதுக்கு வரணும். இந்த வாதப்போரிலே ஜெயிப்பீரேயானால் நீர் விருது சொல்லலாம், இல்லை என்றால் வாயை பொத்திண்டு போகணும் என்று ஒரு கட்டுப்பாடு விதித்து இந்த விஷயத்தை திருமங்கை ஆழ்வாரத்தில் தெரிவிக்கும்படி சொன்னார். திருமங்கை ஆழ்வார் திருச்சித்திரகூடம் ஆகிய திவ்யதேசத்திலும் சீர்காழி நோக்கி வரார். திருமங்கை ஆழ்வாருடைய சிஷ்யால் எல்லாரும் நாலுகவி பெருமாள் வந்தார் வந்தார், பைந்தமிழன் பரகாலன் வந்தார் வந்தார் விருது சொல்லிட்டே வந்தார். திருஞான சம்பந்தருடைய சிஷ்யால் நிறுத்தும்போ, விருது சொல்லப்படாது, நிறுத்தும்போ நிறுத்தும்போ. திருமங்கை ஆழ்வாருடைய சிஷ்யால் கேட்டா, ஏன் நிறுத்து சொல்று? எங்கள் ஆழ்வார் வராரு, அவர் சதுஷ்கவி பெருமாளாச்சே. இல்ல, இந்த சீர்காழிங்கிற திவ்யதேசம், இந்த சீர்காழிங்கிற கஷேத்திரத்திலே திருஞான சம்பந்தர் இருக்கார், அவரோட இவர் வாதப்போருக்கு வரணும். இந்த வாதப்போர்ல ஜெயிச்சா விருது சொல்லலாம், இல்லைன்னா சொல்லக்கூடாது. திருமங்கை ஆழ்வார் பார்த்தார், நாம் வாதப்போருக்கு தயாராகி இருக்கிறோம் என்று சொன்னார். ஒரு பெரிய சபா மண்டபம். சபா மண்டபத்திலே முன்னால ஒரு மேடையில திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தருக்கு நேர திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளி இருக்கார். சரி, எந்த விஷயத்திலே வாதப்போர் ஆரம்பிக்கிறாங்கன்னு திருமங்கை ஆழ்வார் கேட்கிறார். திருஞான சம்பந்தர் சொன்னார், வாரீர் பரகாரரே, நாம் எம்முடைய கையாலும் கைகளாலும் கால்களாலும் நாம் அபிநயம் பண்ணுவோம், முத்திரை காட்டுவோம், அபிநயம் பண்ணுவோம். எம்முடைய அபிநயத்திற்கு தகுந்த மாதிரி நீர் பாட வேண்டும், அர்த்தம் மாறாமல் பாட வேண்டும். எம்முடைய அபிநயத்திற்கு தகுந்தபடி அர்த்தம் மாறாமல் நீர் பாடுவீரேயானால் நீர் வெற்றி பெற்றதாக கொள்ளலாம். அப்படி அர்த்தம் மாறி போகுமேயானால், பாட முடியவில்லையானால் நாமே ஜெயித்தோம் என்று முடிவு. தயாரா என்று கேட்டார் திருஞான சம்பந்தர். திருமங்கை ஆழ்வார் தயார் சொன்னார். பாட்டுக்கு அபிநயம் பண்றது சுலபம். ஒரு பாட்டுக்கு அபிநயம் பண்றா, ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா
வானமாமலையே அடியேன் வந்தருடைய சொல்லும்போது எல்லாரும் சேவிப்பா. அகலகில்லே நிறைவு என்று சொல்லி திருவேங்கடமுனையாரை வச்சுட்டு சேவிப்பா. திருவேங்கடமுடையான் வரக்கூடிய பாசுரங்கள் திருவேங்கடமுடையான பத்தி இடங்கள்ல பூரா சேவிப்பா. அந்த மாதிரி சில பேர் தங்களுக்கு இஷ்டமான திவிதேசங்கள் பாசுரங்கள் வரும்போது சேவிப்பா. வார்த்தைக்கு கைகளாலும் கால்களாலும் அபிநயம் பண்ணலாம். கைகளாலும் கால்களாலும் செய்யக்கூடிய செய்கைக்கு பாடணும், ரொம்ப கஷ்டம், சுலபம் கிடையாது. திருமங்கை ஆழ்வார் ஒத்துண்டார். திருஞான சம்பந்தரே நீர் அபிநயம் பண்ணும், உம்முடைய அபிநயத்துக்கு அர்த்தம் மாறாமல் நான் பாடுகிறோம்னு சொன்னார். திருஞான சம்பந்தருக்கு என்ன ஆசை? திருமங்கை ஆழ்வார் வாயாலே சிவனை பாட வைக்க வேண்டும்னு ஆசை. பரதநாட்டிய சாஸ்திரம், நாட்டிய சாஸ்திரம் வேதத்திலே ஒரு அங்கமூல்யம் நாட்டிய சாஸ்திரம். அதுல ருத்ர தாண்டவம்னு 10 படி ருத்ர தாண்டவம்னு சொல்லுவா. சிவபெருமானை பற்றிய நடனம். திருஞான சம்பந்தர் அந்த மேடையில எழுந்திருந்தார். சின்ன பிள்ளை எழுந்திருந்தார். தன்னுடைய ஒரு விரலை இப்படி காமிச்சார், இன்னொரு இடத்துக்கு இப்படி தாழ்த்திட்டார். நடராஜா படம் பார்த்திருக்கேன் இல்லையோ, தில்லை நடராஜா. அந்த நடராஜரை போல அபிநயம் பண்ண ஆரம்பிச்சார். ஒன்று என்று ஒரு விரலை காட்டினார், மற்றொரு கையை தாழ்த்தி காட்டினார். சிவனுடைய நடனமாகிய ருத்ரதாண்டவம், சிவதாண்டவத்தை அபிநயம் பண்ண பண்ண திருமங்கை ஆழ்வார் பெருமாளையே குறித்து பாடினார். ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்து மீரடியார் ஒடுக்கி ஒன்னும் தருகவனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனை வீர். 10 பாட்டுக்கு ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்து மீரடியார் ஒடுக்கி ஒன்னும் தருகவனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனை வீர். தக்க கீர்த்தி அருமறையின் திரள் 4 வேள்வி 5 அங்கங்கள் அவை 6 விசைகள் 7 தெருவில் மணிவிழா வளமும் சிறக்கும் காழி சீராம விண்ணகரே சேர்மின் நீரேன்னு பாடினார். ருத்ரதாண்டம் 10 படி அவர் அபிநயம் பண்ண பண்ண அணுப்பெசகாமல் அர்த்தம் மாறாமல் பெருமாளே பாடினார். திருஞான சம்பந்தர் ஒத்துண்டார். திருமங்கை ஆழ்வாரே பரகாலரே நீரே ஜெயித்தீர், நீரே வெற்றி பெற்றீர், நம்முடைய அபிநயத்திற்கு அர்த்தம் மாறாமல் பாடினீர் என்று சொல்லி அந்த திருஞான சம்பந்தருக்கு சக்தி பார்வதி ஒரு வேல் கொடுத்திருந்தாராம். அந்த வேலையும் அவர் கைகளிலே அணிந்திருந்த கடல் இரண்டையும் திருமங்கை ஆழ்வாருக்கு காணிக்கையாக கொடுத்தார். அந்த வேலைத்தான் திருமங்கை ஆழ்வார் இன்னைக்கு வச்சுட்டு இருக்கார். அனைத்து வேலும் தொழுத கையும்னு சொல்றாங்களோ. திருஞான சம்பந்தரை அவரோடு வாதப்போரிலே ஜெயித்து திருஞான சம்பந்தராலே கொடுக்க பெற்ற அந்த உயர்ந்த வஸ்துவாகிய வேலை அணைச்சு பிடிச்சிட்டு இருப்பார் திருமங்கை ஆழ்வார். அனைத்த கையும் அனைத்த வேலும் தொழுத கையும். திருஞான சம்பந்த கைகளில் அணிந்திருந்த கடல் அதை திருமங்கை ஆழ்வார் திருவடியில சாத்தி விட்டாராம். இன்னைக்கும் அந்த கடல் திருமங்கை ஆழ்வார் சாத்திட்டு இருக்கார். அதுபோல ஒருவர் தன்னிடத்திலே உள்ள உயர்ந்த வஸ்துவை வெற்றி பெற்றவருக்கு காணிக்கையாக கொடுப்பதை போலே உறக்கத்திலே சிறந்தவனான கும்பகர்ணனுக்கு ஐஸ்வர்யம் தூக்கம்தானே. கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம் வாவாய், நீ எழுந்திருந்து வந்து எங்களுக்கு தலைவியாக விளங்கி இந்த திருப்பாவை நோன்பு என்னும் விரதத்தை நடத்தி தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். இந்த பாசுரத்தின் வேறு சில அர்த்தங்களை நாளையும் அனுபவிக்கலாம் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுகிறோம். வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மறைகள் 1000 ஈன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன். ஆன்ன தமிழ் மறைகள் 1000 யாருக்கு? அது வான் திகழும் சோலை மதிலரங்கருக்கு, திருவரங்கத்து பெருமாளுக்குத்தான் திருவாய்மொழியா. அந்த திருவாய்மொழியை கொடுத்தவர் யாரு? திருமாலின் சோலை அழகர். திருமாலின் சோலை அழகர் தான் திருவாய்மொழியா இருக்க. செஞ்சொற் கவிகால் உயிர்காத்து ஆட்சேமின் திருமாலினும் சோலை வஞ்ச கல்வன் மாமாயன் மாய கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்னார் அறியாமண்ணும் என் நெஞ்சும் உயிரும் அவிழ்ந்து தானேயாய் நிறைந்தானே. தானேயாய் நிறைந்து எல்லா உலகம் உயிரும் தானாயாய் தானாய் தன்னை தான் பாடி. அந்த கவிதை நம்மாழ்வார் திருவாக்கில் அவதரித்த திருவாய்மொழியின் சாரமே
அழகர் தான், தானாய் தன்னை அழகர் தான் திருவாய்மொழி. திருவாய்மொழி தான் அழகர். வேத பொருளே என் வேங்கடவான். வேத பாஷ்யம் யாரு? பிரம்மணி ஸ்ரீனிவாசேங்கிறது வேத பாஷ்யம். சாட்சாத் திருவேங்கடமுடையான் தான் வேத பொருள். திராவிட வேத ஸ்ருதி, திராவிட வேத பொருள் திருமாலிவன் சோலை அழகர். யாருக்கு இந்த திருவாய்மொழி தான்? அரங்கருக்கா. திருமாலிவன் சோலை அழகர் அரங்கனுக்கு 2 வெகுமதி கொடுத்தார். யாராலும் கொடுக்க முடியாத 2 வெகுமதிகளை கொடுத்தார். அப்படிப்பட்ட வள்ளல் திருமாலிவன் சோலை அழகர். தெள்ளியார் பல கைதொழும் தேவனார், வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார், பள்ளி கொள்ளும் இட தடி கொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடி கூடலை என்று திருமாலிரும் சோலை வள்ளல் அழகருடைய திருவடிகளை பிரார்த்தித்து பூர்த்தி பண்ணுகிறோம். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் 1 நூற்றாண்டிலும் ஸ்ரீமதேர் மிஜாமாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயார் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயண சுவாமிஜி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமன் நாராயணா. நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் சாதிக்கிறேன் நீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பெருமாள் அனுகிரகம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறது. தன்யோஸ்மி சுவாமி. சுவாமி நான் பேசுறது கேக்குறதா? நெட்வொர்க் ரொம்ப அற்புதமா இருந்தது சுவாமி. திரும்ப திரும்ப நீங்க அந்த திருவிக்ரம் எம்பெருமான் கிருபை. திருவிக்கிரமாவதாருக்கு 25 காரணங்கள். 25 காரணத்தையும் பார்த்துள்ளான் பெருமாள் அனுகிரகத்தோட.